இதுல திமுக விமர்சனம் செய்வதை விட இன்னொரு கூட்டம் காலுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கு. சாரி, இங்க வீட்டுக்கு போனா கரப்பாம்பூச்சி காலுக்குள்ள போற மாதிரி இந்த அணில் குஞ்சுகள்லாம் காலுக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. இவங்க என்னடா அங்க வந்தாங்க, இந்த ஸ்கூல் லீவ் விட்டா போதும். போடா சிரிப்பு மூடம் போடா. ஓ குரலி வித்தையா? ஏ ராமு, கவி அத்தை வாங்க, என் ஸ்டூடெண்டோட அப்பா பேசுறாரு. சிறந்த பேச்சாளரா? நீ நான் ஒரே டிபோட் உட்காரும்டா. இல்லங்க கிறுக்கு தாய் மென்டலாக நீ வாட்டுக்கு நம்ம இஷ்டத்து பேசி கொடுங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ மனுஷனுக்கு புது புது யாரெல்லாம் வருது. டாக்டர் பட்டம்டா அது தளபதி மட்டும்டா. வானத்தில் பறப்பது புறா எங்க தளபதி நடிச்சது சுறா. சிங்கம் இல்லாத காடா எங்க தளபதி இல்லாத தமிழ்நாடா. 20 பேர் வீச்சரவா வச்சிருக்காங்க, ஒரு வண்டி கொண்டு வாங்க. அந்த குழந்தை தான் நானு. ஏய் யாரா நீ? இவன் தான். என்ன சொல்றாரு? நாங்கள் கொட்டை போட்டவர்கள் இல்லை, அந்த பழத்தை கொடுத்தவர்கள். ஏய் போ, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, போடா. இவன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உங்க உசுறு எல்லாம் இப்ப தளபதி கையில இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. அபிஷேகம் பண்ணுவோம், தீயால அபிஷேகம் பண்ணுவோம். தீயால அபிஷேகம் செத்துட்டு தோன்ற போறான்டா பாரு. திராவிடம்னா என்ன சொல்லுங்க, தமிழ் தேசம் என்ன சொல்லுங்க, எப்படி ரெண்டு கண்கள் விளக்கப்படுத்துங்க. அவ்வளவுதான், அமைதி ஆயிட்டாரு. ஆனா இந்த கரப்ஷன் இருக்கு, எங்க ஒளிஞ்சிருக்கு, எப்படி ஒளிஞ்சிருக்கு, எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்பதை கண்டறிந்துள்ளது. வருமானத்தை மறைத்ததற்காக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அரிசி அரிச்சா மாவு இளைய தளபதியை தொட்டா சாவு கொண்டே வருவேன். ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ கண்ட்ரோல் இருங்க கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் கடவுளே. இந்திய திரையுலகத்தில் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். நார்மல் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. நீங்கள் நேரடியாக அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்டிருந்தால் சில விஷயங்களை மாற்றிருக்கலாம்ல. அரசுக்கு எதிராக அவர் கருத்து சொல்லணும்னு அவருக்கு ஆசை தான். ஆனா கருத்து சொன்னா படப்பிடிப்புகள் சரியா நடக்குமா? சரி, படம் வந்து சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருமா? அவர் சினிமாவுக்கு அந்த பிரச்சனைக்கே வாய் தரக்கலங்க. விஜய் திறந்தாரா? வாரிசுக்கு படம் தியேட்டர் கம்மி, துணிவுக்கு அதிகம், இதுதானே அவர் பிரச்சனை. அந்த பிரச்சனை கூட அமைதியா தானே இருந்தாரு. அவரு பிரச்சனைக்கே குரல் கொடுக்கல, இவர் வந்து கிழிச்சிட்டு வர. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கு. இவன் எப்பறம் தமிழ்நாட்டை காப்பாத்துவான். போலாம் வாடா. அப்படி ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டகரில் பாஸ் அவரு.
நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே. 2 பேரு ரஜினி சார், அஜித், இந்த 2 பேர் மட்டும்தான். நீங்க எந்த கட்சி மிரட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் ஒன்னும் அவ்வளவு பெரிய தைரியமான இதெல்லாம் கிடையாது. திமுக இருந்து மிரட்டல இருந்து பயப்படுறாள் தான். நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அல்ல கட்டி அலைஞ்சிராமாப்ல. சும்மா இருமாப்ல. இவனை மைதானத்துல துரத்தி அந்த அம்மா அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவனை சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்புல புத்தூர் கட்டு. அதான் மண்ணா, அதேதான். இவன் மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? ரொம்ப பயரே, இது கவசம் பேரு. அவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கும் அந்த 2 படம் முடிய. ஜூன்ல வந்து தலைவர் அவர்களை நீங்க தொடர்ந்து 24 மணி நேரமும் மக்களோடு மக்களாக நீங்க பார்க்கலாம். நான் எப்ப அப்படி சொன்னேன் சொல்லுவீங்களோன்னு சட்டத்தை கையில எடுத்துக்காத. எந்த ஜூன்? வர்ற ஜூன்ல. ஆமா. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க தலைவர் அவர்களை பல இடங்கள்ல பார்க்கலாம். பரந்தூருக்கு தளபதி போராட வருவார். எதற்காக அவர் விவசாயத்துக்கு குரல் கொடுக்கல நீங்க கேக்குறீங்க. தலைவர் அவர்கள் நேரடியாக பரந்தூருக்கே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பரந்தூருக்கு அவர் போவாரு. டேய் கதவை துறடாங்க. ஆய் கோயந்த சாமியா கிளவி. எங்க அந்த கிளவி? எல்லாம் உள்ஜரப்பா படுத்து தூங்குறாரு. ஜூன் போய் நவம்பர் மாசம் வந்தாச்சு. அப்படி இல்லடா உனக்கு. என்னப்பா? அம்மா சிஎம் ஸ்ட்ரைட்டா. ஆமா சார். இந்த அரசை விமர்சிக்கிறது, களத்துக்கு வந்து மக்களோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டீங்க. நடிச்சா அம்மா சிஎம். நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் அப்பா டெல்லி இது போதும் சார். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டுக்குள்ள நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். போயிட்டானா? போடா 10 பேர் வந்தாலும் நின்னு அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கடிப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு கோரிக்கை அதையும் தாண்டி முதல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணிருந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஒரு ஊடக சந்திப்பு. நான் பத்திரிகையாளர் மன்றத்துல இந்த தேதியில இத்தனை மணிக்கு நான் பிரஸ் மீட் பண்ண போறேன் விஜய் அவர்கள் சொல்லணும். கர்மத்தையெல்லாம் கொண்டீரா? ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி பிரஸ் மீட் பண்ணணும். சொல்லவே இல்லை. ஒண்ணுமே சொல்ல மாட்டான்டா பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். முடியாதா? இல்ல அவன் எடுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்கான். தப்பா கட்டியா பைத்தியமா? அவனுக்கு தெரியாதுடா. அவனுக்கு தெரியாதுடா அது. அதன் பிறகு மக்களோட மக்களா போய் நிக்கணுங்க. 100% விஜயால எம்ஜிஆர் ஆக முடியாது. இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் கிடையாது. அப்படின்னா என்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா என்ன, அவன் மனுஷன், நீ மனுஷன் இல்ல. என்ன மூஞ்சி யானை முட்டி மாதிரி ஆகி போச்சு. ஏன் கிடையாதுன்னா 20 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை கொண்டிருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர். திமுகவின் பொருளாளராக இருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர். எம்எல்ஏவாக இருந்தவர் தான் ஐயா எம்ஜிஆர். தோனியாடா நீயே? நாங்கள் ஒரு கொள்கையை, கோட்பாடுகளை முன்வைக்கிறோம். இது கொள்கை வேணாம். 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அந்த கொள்கை கோட்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கான கோட்பாடு தானே, தமிழ்நாட்டுக்கான வாழ்வியலுக்கான கோட்பாடு தானே. எங்க சொல்லு. முரண் என்றால் எங்களுக்கு அது முரண் இல்லை சார். எங்களுக்கு தமிழ் தேசியம் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். திராவிட தேசியம் அமைச்சா அதோட பெரிய சந்தோஷம். வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து. குத்துதான். நான் ஒரு குத்து குத்துற பாக்குறியா? அந்த குத்து. யாரு ஜெயிச்சாலும் நான் அவங்க கூட சேர்ந்துக்கறங்கற மாதிரி இல்ல இல்ல சார், அது வந்து இவரு ஜெயிச்சாலும் பரவாயில்லை, இவரு ஜெயிச்சாலும் பரவாயில்லை, ஜெயிச்சவங்க கூட நான் சேர்ந்துக்கறேன் சார் இருக்கு. இதுதான் தெளிவான கருத்து. திராவிடத்தை ஒதுக்கிட்டும் வந்து அரசியல் பண்ண முடியாது, தமிழ் தேசத்தை ஒதுக்கிட்டும் அதை அரசியல் பண்ண முடியும். ஒண்ணு அதை ஆதரிச்சு அரசியல் பண்ணோம், இல்ல அதை எதிர்த்து அரசியல் பண்ணோம். ஆனா நாங்க ரெண்டுத்தையுமே ஆதரிக்கிறோம். ரெண்டுத்துல எது அமைஞ்சாலும் பதில் இருக்கு. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல கோபி, போட்டு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. ஒண்ணு அப்படி போகணும், ஒண்ணு இப்படி போகணும். நீங்க ரெண்டே சொல்றீங்க பாருங்க, அதுதான் முரணா இருக்கு. அது ப்ரோ நீங்க கீழ விட்டு போறீங்க. என்ன டு டிராப் திஸ் சொல்லு. ஏன்னா கால்கிட்ட இருந்து எடுக்க பிரைன். அதுதான் திரு சீமான் சொல்றாரு. அதுதான் சற்று முன் நம்மோட பங்கேற்று மக்களிடத்துல போகணும். நீங்க பேசுனதுல அந்த முரண் இருக்குங்கிறத தெளிவுபடுத்துறேன். தொப்பிய மாட்டாரான்னு சொன்ன கேட்டியாடா? அதான் அவன் கலாச்சிட்டு போறான். அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். கொள்கை இல்ல, கூமுட்ட நடுவாயிலாம் லாரி அடிச்சு செத்து போயிரா பாத்துக்க. கொள்கை இல்ல, கூமுட்ட.
களம் வந்து 5 முனையா தான் இருக்கும். அதிமுக, திமுக இருக்காங்க, ஏற்கனவே இருக்க நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, பாஜக இருக்காங்க. இப்போ அப்படியும் தாவேகாவுக்கு 5வது இடம் அப்படிதான் இருக்க போகுது களம். ஆமா, அவனுக்கு என்ன குறைச்சல்? அண்டங்கக்கா கோயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமா? தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. இப்பவே பெரிய சக்தி தாங்க. உறுப்பினர் சேர்க்கைக்கென்று ஒரு செயலி உருவாக்கப்பட்டது. 3வது நாள்லயே 50 லட்சங்களை கடந்து உறுப்பினர்களாக இணைந்தார்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. இப்ப மாநாட்டிற்கு பிறகு 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 1 கோடி நீ பார்த்த 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய் 1 கோடி. என்ன பாக்குறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து ஜோதிகா வரைக்கும் அத்தனை பேருக்கு நாம தான் ஆஸ்தான ஜோதிடர். யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? என்னது? 1 கோடி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. உங்க பேரு கேட்லாக்கா? எளிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். நம்பர் ஆஃப் டிவிக்கு எப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, மற்ற கட்சியிலலாம் நீங்க வந்து ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தா போறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா டிவிக்கே நீங்க கிளிக் பண்றீங்க. படி. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட நீங்க இணைச்சிருப்பீங்களா ஒரு நம்பர், அந்த செல் நம்பரை கேட்கிறாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. நல்லா பண்றா கேட்டுட்டு இருக்கு. அந்த நம்பர் நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த வாக்குச்சாவடியில ஓட்டு இருக்குங்கிறது அப்படியே வந்துருக்கு. நான் செக் பண்ணேன், எனக்கு ஒரு மெம்பர் கார்டு வந்திருக்கு. நான் செக் பண்ணேன், எல்லாரும் சொன்னாங்க போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு? இல்ல, அவரு தப்பா சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி ஆப்ஷனே இங்க இல்ல. நம்ம கையில இருக்கிற போன் நம்பர் கொடுத்தாலே போதும். ஏன் இப்படி பாக்குறாரு? ஏதோ ஒரு 10 டிஜிட் வாட்டர் ஐடி நம்பர் போதும். யாரு நம்பர் வேணா போட்டு ஏதோ ஒரு புகைப்படம் போட்டு ஐடி கார்டு வாங்கிக்கலாம். என்னடா புத்தலாட்டாது? ஒரு நம்பர்ல 10 ஐடி வரை கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதான் டொனால்ட் ட்ரம்ப் போட்டோல இருந்து சீமான் அண்ணன் போட்டோ வரைக்கும் இணையத்துல சுத்துது. எல்லாம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏமாத்து வேலையா? எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, அடிச்சு விடணும். இங்க வா. இன்னைக்கு 1 கோடியை வந்து சில மாதங்கள்ல அவங்க வந்து கடக்குறாங்கன்றதும் அந்த சர்வர்லாம் கிராஷ் ஆயிடுச்சான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் தான். தேர்தல் ஆணையம் வந்து தெளிவா சொல்றாங்க. இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேட் கட்சி ஆட்டு 29 கேண்டிடேட் போடல. லெட்டர் பேட் கட்சி எல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து தப்பான உண்மை இல்ல அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இல்ல நீ அந்த மாதிரி சொல்றது வன்மையா வந்து கண்டிக்கிறோம். இல்ல அது சிஏஏ எதிர்ப்புன்னு எல்லாரையுமே லெட்டர் பேட் நம்ம குறிப்பிடுறது சிஏஏ எதிர்ப்பு லெட்டர் பேட் தான், ரெஜிஸ்ட்ரேஷனே இல்ல. வர்றவங்க யாருன்னு கேட்டு உள்ள விடுறதுல இப்பதான் குப்பை பொறுக்கிறவங்க கூட தொழிலதிபர் தான் சொல்லிக்கிறான். அதுக்காக உள்ள விட முடியுமா? பாராளுமன்ற தேர்தல் டைம்ல பதிவு செய்யப்படல. பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் சார். பாராளுமன்ற தேர்தல் டைம்ல பதிவு செய்யப்படல சொல்லாதீங்க. ஓகே, பாராளுமன்ற தேர்தல் பதிவு செய்யப்படல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீங்க 39 கேண்டிடேட் போட்டு ஒரு வாக்கு எடுத்திருப்பீங்கன்னா நானே சொல்ல முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலங்க. எப்படிங்க நீங்க நிப்பீங்க? கட்சியை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப ஆகல. அதான் சொல்றாரு. இல்ல அதான் நான் சொல்றேன் தம்பி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. சும்மா ஊடகத்துல டெஸ்ட் பார்த்தா தேர்தல் ஆணையத்துல புலிவரத்துல இல்ல. எந்த அரசியல் கட்சியும் அதை ஏத்துக்க போறது இல்ல. நீங்களா சும்மா டெஸ்ட் சொல்லலாம். ஐயோ எம்மா பாதுகா அச்சு மூஞ்சி சோத்துல பதிஞ்சிச்சுடா. ஐயோ நிச்சயமா ஒரு அட்வொகேட்டான ஒரு தம்பி இப்படி டெஸ்டட்னு கண்டெஸ்ட் பண்ணாத கட்சியை பற்றி டெஸ்டட்னு சொன்னீங்கன்னா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ பிரதர். சாரி பை. ஏதோ தெரியாம கால்ல மெஸ்ட் போற மாதிரி சாரி சொல்லிட்டு போறாடா. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறம் கொக்கோ த்ரோ பால் அது விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும். புதுசா ஒரு பிரச்சனைய திரு விஜய் அடையாளம் காட்டியிருக்கிறார் என்று ஏதாவது இருக்கா? அவர் மூலமாக வெளிவந்த மக்களுடைய பிரச்சனை என்று ஏதேனும் இருக்கா? அது நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத உனக்கு எதுக்குடா வீடு வாசல ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? வந்து விஜய் எதிரி கிடையாது. நாங்க அவரை உதிரியா பாக்குற முடியும், எதிரி நாங்க ஒருபோதும் பார்க்கல. 26ல தெரியும் நாங்க யாரு, எங்க பவர் வந்து
கடைசி வரைக்கும் சிலர் தான் ஒரு ஏடிஎம்கே தோத்துருக்கு, திமுக தோத்துருக்கு. ஆனா நாம் தமிழர் தோற்கீங்க சொல்றேன். அவங்க 1.5, 3, 5, 8ன்னு கூடிக்கிட்டே போறது. கிராஃப் போயிட்டு இருக்கும். செஞ்ச சம்பவத்தை நியூஸ்ல பாரு, ஆப்பனண்டா நிக்கிறவன் ஓரம் உட்காரு. கொடுத்தா புளிங்கோ அட்டா கூடுறானே, எவனும் மறைக்க முடியாதே. காலில் உதறணும் மாமே.